ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த vlogல நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, லாஸ்ட் வீக் ஆர்த்திய ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஒண்டர்லா தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் இந்த வயநாடு இஷ்யூன்றதுனால பிளாக் தண்டர் பிள்ளைங்கள ஏமாத்தக்கூடாது அப்படின்றதுனால பிளாக் தண்டர் பிளான் பண்ணி கூட்டிட்டு போக கிளம்பிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணேன். வாங்க அவளுக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுத்தேன், எப்படி கிளம்புனா அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அவ கேக் பண்ணி கேட்டிருந்தா. நான் எப்போதுமே கேக் எக் வச்சு இது வரைக்குமே போட்டதில்ல. இந்த வாட்டி எக் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு 2 முட்டைய எலக்ட்ரிக் பீட்டர்ல அடிச்சு வச்சிருக்கேன். நல்ல நுர வர அளவுக்கு அடிச்சு வச்சிருக்கேன். அப்புறமா ஒரு நல்ல ஒரு ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திருக்கேன். நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்திருக்கேன். சுகர் 3/4 கப் அளவுக்கு நல்லா மிக்சியில நல்லா திரிச்சிட்டு அதையுமே நல்லா ட்ரையா நல்லா ஜலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த முட்டை கலக்கின பாத்திரத்துல கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். முட்டையோட ஸ்மெல் எதுவும் வராம இருக்கிறதுக்காக. அதுல இப்போ நம்ம ஜலிச்சு வச்சிருந்த அந்த மாவு கலவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஸ்லோ மோட்ல அடிச்சுக்கணும். இதுல இந்த காஃபி டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால இது விருப்பப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம். நான் சன்ரைஸ் பாக்கெட்ல இருந்து ஒரு ஹாஃப் பாக்கெட் மட்டும் எடுத்திருக்கேன். அதாவது 2 ரூபீஸ் பாக்கெட்ல ஹாஃப் பாக்கெட் மட்டும் சேர்த்திருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கோல்ட் வின்னர் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்ல அப்படின்னா உருக்கின பட்டர் கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் பால்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி தூக்கி விட்டா அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர மாதிரி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டின்னில் நான் பட்டர் பேப்பர் தடவி வச்சிருக்கேன். அதில் அந்த மாவு எல்லாமே உள்ளே ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாலே நான் இன்னைக்கு ஓடிஜியில் தான் பண்ண போகிறேன். எல்லாமே நான் கடாயில் பண்ணுவேன். ஓடிஜியை 10 மினிட்ஸ்க்கு முன்னாலே 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் வச்சு நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அப்புறமா டெம்பரேச்சர் 35 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் வச்சுட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆகிட்டு பாருங்க. இதே நீங்கள் கடாயில் பண்ணணும் அப்படின்னா கடாயில் எம்டியாக உள்ள ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம பழைய சேனல் சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ் சேனலில் நிறைய கேக் வீடியோ போட்டிருக்கேன். அது நிறைய பேர் இன்னுமே அந்த சுமதி ஹெல்தி ஃபுட் சேனலே ஞாபகம் வச்சுட்டு வீடியோ வரலையேன்னு கேட்குறீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த சேனல் ரிமூவ் ஆன விஷயமே தெரியல. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டு தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் எனக்குமே இருக்குது. பழைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வரவே இல்லை. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துக்கோங்க. நம்மளோட பழைய சேனல் ஒரு சின்ன இஷ்யூஸ்னால அதை யூடியூப் தரப்புலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்னன்னு தெரியல, வயலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. தெரியாதவங்களுக்காக இதை ஷேர் பண்ணுறேன். அன்னைக்கு நான் கோவில்பட்டியில் வச்சு ஒருத்தவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணாங்க என்ன. அப்போ கூட அவங்க கேட்டாங்க, சுமதி ஹெல்தி ஃபுட் சுமதி தானே நீங்கள் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் நான் என்ன சொல்லன்னு தெரியல. அப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ நியூவாக புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவங்கள பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க பேர் மணிமாலா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மணிமாலா சிஸ்டர், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாய் மெசேஜ் கொடுங்க உங்ககிட்ட இருந்து. இப்போ கேக் ரெடி ஆகிட்டு அதுக்கு முன்னாலே நான் இட்லி சட்னி அரைச்சி அவங்கள சாப்பிட வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஆர்த்தி அப்பாவும் சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா நானும் நவீனுமே சாப்பிட்டுட்டோம். கேக் ரெடி பண்ணிவிட்டேன். மேலே அந்த இருக்கிற அன்இவன் பார்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு ஈவனாக எல்லாருக்குமே கட் பண்ணி வச்சுட்டேன். அதில் ஒரு பீஸ் நவீன் ஒரு பீஸ் எடுத்துருந்தான். அப்புறமா முத்துவரம் ஆர்த்தி அப்பா எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் மட்டும் எடுத்துட்டு மற்றது எல்லாத்தையுமே அவளுக்கே வச்சுட்டேன். நான் யூஸ் அண்ட் த்ரோ டப்பாவில் தான் வச்சு கொடுத்துருந்தேன். ஏன்னா இவளுக்கு டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தோன்னா அதை தூக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்கணுமே அப்படின்ட்டு, சின்ன பொண்ணு அதை பத்திரப்படுத்திட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் அண்ட் த்ரோ டப்பா வச்சிருந்தேன். அதிலேயே கொடுத்து விட்டேன். நான் என்ன சொல்லி கொடுத்து விட்டேன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிருமான்னு சொல்லி விட்டுருந்தேன். கரெக்டாக அதை அப்படியே பத்திரமா கொண்டு வந்திருந்தா ஆர்த்தி. கேக் டேஸ்ட் நல்லா இருந்தது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நான் பால் பன்னும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ திடீர்னு சொல்லிட்டா சைட் பை சைடில் அவள் நல்லா கிளம்பிட்டு இருந்தா. எதுவுமே என்னை டிஸ்டர்ப் பண்ணலை. நல்லா நான் டூர் போகும்போதெல்லாம் எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. அவள் நல்ல ஒரு பேப்பரில் எது எது வேணும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதை எழுதி வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, இதெல்லாம் நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே கரெக்டாக கொண்டு போனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்க நம்மளோட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்கூல் பேக்கில் எடுத்து வச்சா, அதுக்கப்புறமா அவங்க அப்பா சத்தம் போட்டு என்ன ஸ்கூல் பேக்கில் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட பேக் எடுத்து கொடுத்தாங்க. அதிலெல்லாம் வச்சு மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருந்தா. நவீனுமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அவங்க அப்பா சிப்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா. சிப்ஸு அப்புறமா கொஞ்சம் லட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பிஸ்கெட் பாக்கெட்டு எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே பேக் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் பால்பன் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அவள் பால்பன் செஞ்சு தரலையாமான்னு கடைசியில் கேட்டுட்டா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால்.
ஐயோ! பிள்ளை கேட்டுட்டு போனான்னா நமக்கு மனசு கஷ்டமா இருக்குமே அப்படின்ட்டு நான் சடனா ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னால நான் பாயில் பண்ணி ஊற போட்டிருந்தேன். ஆனா இது வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லன்றதுனால எடுக்கல. பழைய சேனல்ல போட்டிருந்தேன் இது எல்லாமே. இது எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு ரெசிபியா நான் இன்க்ளூட் பண்றேன் நம்ம சேனல்ல. கேக் ரெசிபி வந்து ஆல்ரெடி 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்றதுனால நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி நான் ஓடிஜில நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து கடாயில பண்ணி காமிக்கிறேன். எக் இல்லாம பண்ணி காமிக்கிறேன். நெறைய பேர் வந்து வித்தவுட் எக்ல தான் கேட்குறீங்க. இது வந்து நான் புதுசா ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் பண்ணுனேன். நல்லா இருந்துச்சு. பால் பன்னுக்கு வந்து ஒண்ணுமே இல்ல. மைதா மாவு, கொஞ்சமா பேக்கிங் சோடா போடணும். அப்புறமா தயிரு, அப்புறம் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, அத வந்து நல்லா எண்ணெயில பொரிச்சுட்டு, நல்லா பாகு எடுத்துட்டு, ஜீனி பாகு எடுத்துட்டு, அது உள்ள போட்டு கொஞ்ச நேரம் சோக் பண்ண வைக்கணும். நான் வந்து டைம் இல்லன்றதுனால ஃபேன்க்கு அடியில வச்சுட்டு, நல்லா கொஞ்ச நேரம் தான் சோக் பண்ண வச்சிருந்தேன். அது எப்படி இருக்கோ என்னன்னு தெரியலேன்னு பார்த்தா, அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவ கொண்டுட்டு போனது தான் அந்த பால் பன் வந்து யாருக்குமே ஷேர் பண்ணவும் இல்ல. இவளும் சாப்பிடவே இல்ல. அப்படியே கொண்டு வந்துட்டா. அந்த கேக்கு, அந்த சிப்ஸ் மட்டும் சாப்பிட்டுருப்பா போல. மத்தது எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு வந்துட்டா. அவள டூருக்கு அனுப்புறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி தான் இருந்துச்சு. நான் வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அவ சொன்னா, "நீ மட்டும் போயிட்டு வந்த." நான் 12த் படிக்கும்போது கொடைக்கானல் கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்போ வந்து அது வந்து டியூஷன் சென்டர், ஒரு பெரிய சென்டர். ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போகல. அப்போ வந்து நல்லா இருந்துச்சு. அந்த இதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன்ல. "நீ மட்டும் போயிட்டு வந்திருந்தா, என்ன மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லேன்னு" சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் அவங்க அப்பா தான், "சரி போயிட்டு வரட்டும். இது வந்து ஒரு மெமரபிள் டேயா இருக்கும். ஏன்னா இது ஸ்கூல் லைஃப் வந்து ஃபினிஷ் ஆகுது. இனிமே வந்து காலேஜ் லைஃப் அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்றதுனால போயிட்டு வரட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ கிளம்புற வரைக்கும் என் வீட்டுக்காரங்க கடைசி வரைக்கும் என்ன சொல்லிட்டே இருந்தாங்கன்னா, "ஆத்திமா நீ முன்னால போ. நீ ஓகே சொன்ன அப்படின்னா, நான் வந்து அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு பின்னால கார்ல வரேன்" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் எப்படி பிரிஞ்சு இருக்க போறோனோ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. "நீங்க பின்னால வரதா இருந்தா நான் டூரே போகல டாடி. நான் வரவே மாட்டேன், போவே மாட்டேன்னு" சொல்லி 2ம் ஃபைட் பண்ணி தான் கடைசில போனாங்க. சும்மா கிண்டலுக்கு சொல்லிட்டே இருந்தாங்க. அ அவங்க டூர் கிளம்பும்போது வீட்லேருந்து 9:30க்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டேன். நான் 10:30 போல தான் கிளம்புனாங்க. 10:15 அந்த மாரி தான் கிளம்புனாங்க. ரொம்ப ஜாலியா அந்த பிள்ளைங்க கிளம்புறதெல்லாம் பார்க்கும்போது, நாங்க டூர் போன ஞாபகம் தான் வந்துச்சு. ஜாலியா இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாரும் வீட்டுக்கு வர வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸுமே ஒரே ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. போன பிள்ளைங்கலாம் நல்லபடியா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. பாவம் நவீன் தான் ஏதாவது அக்கா வாங்கிட்டு வருவான்னு பிளான் பண்ணிட்டே இருந்தான். ஆனா எதுவுமே வாங்கிட்டு வரல. எனக்கு வந்து அவ அந்த ஆடி பெருக்கு அதுவுமா காலையில தான் வந்திருந்தா. வேல் கொண்டு வந்து என் கையில குடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நல்லா அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி சாமி கும்பிட்டேன். மறுநாள் காலையில வந்து ஆடி அமாவாசைக்கு காலையில சாமி கும்பிட்டுட்டு ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நெனச்சிட்டு இருந்தோம். அண்ணா என்னன்னு டைம் ஆயிட்டு மதியம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு ஈவினிங் போல தான் கோவில்பட்டி அந்த மலை மேல இருக்கும் பார்த்தீங்களா? வேல் தான் பிரதானமா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கோவிலுக்கு. அந்த கோவிலுக்கு போய் நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு மனசார உட்காந்து வேண்டிட்டு இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூப்பரான இன்னொரு விளாக்ல பார்க்கலாம்.